நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி. கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். கூடா நட்பு கேடு விளைவிக்கும். கதை. நல்லவனூர் என்ற ஊரில் 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் ஒருவன் நித்தின், மற்றொருவன் தரணி. இருவரும் இணைபிரியாத நண்பர்கள். எங்கு சென்றாலும் சேர்ந்துதான் போவார்கள். இருவரும் ஒருநாள் தேன் எடுப்பதற்காக காட்டுப்பகுதிக்குச் சென்றனர். செல்லும் வழியில் நித்தின் தரணியை பார்த்து, நீ எதை பற்றியும் பயப்படாமல் என்னுடன் வா நண்பா. என்னைப் போன்ற உண்மையான நண்பனை எங்கும் காண முடியாது. எந்த மாதிரி துன்பம் வந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன் என்று கூறினான். காட்டிலுள்ள பறவைகள், மரங்கள், காட்டு விலங்குகள் போன்றவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டே இருவரும் நடந்து சென்றார்கள். அப்போது திடீர் என்று ஒரு கரடியின் உருமும் சத்தம் கேட்டது. அதை கேட்ட தரணியுடனே, நண்பா, எனக்கு பயமாயிருக்கு, நாம் இங்கிருந்து போய்விடலாம் என்றான். அதற்கு உடனே நித்தின், அது ஏதோ காட்டு எருமையின் சத்தம், நீ பயப்படாத நண்பா, நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். சிறிது நேரத்தில் அவர்கள் செல்லும் வழியிலேயே அந்த கரடி திடீரென வந்து கொண்டிருந்தது. கரடியை கண்டதும் இருவரும் பயத்தில் ஓடத் தொடங்கினார்கள். கரடியும் அவர்களை துரத்தியது. ஓடத் தொடங்கிய சில வினாடிகளில் மரம் ஒன்று இருப்பதைக் கண்டான். உடனடியாக அந்த மரத்தில் ஏறி உயரமான இடத்தில் அமர்ந்து கொண்டான் நித்தின். தரணிக்கோ மரத்தின் மேல் ஏறத் தெரியாது என்று அறிந்திருந்தும் மரத்தில் ஏற முடியாதவனைக் கீழே வெட்டு தன்னை மட்டும் காத்துக்கொள்ள சுயநலத்துடன் நடந்து கொண்டான் நித்தின். உடனே தரணி, நண்பா, என்னை இந்த கரடியிடம் இருந்து காப்பாற்று என்று கத்தினான். அதற்கு நித்தின், என்னால் இப்போ கீழே இறங்க முடியாது, நீ எப்படியாவது உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லிவிட்டு இன்னும் உயரமான மரகிளையை பிடித்து ஏறினான். தரணிக்கு மரம் ஏறத் தெரியாததால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான். கவலையுடன் எப்படி கரடியிடமிருந்து தப்புவது என்று நிதானமாக யோசித்தான். உடனே இறந்தவன் போல் நடிப்போம், கரடி தன்னை கொல்லாது என்று ஒரு யோசனை தோன்ற. பின்னர் நிலத்தில் விழுந்து மூச்சை அடக்கிக் கொண்டு இறந்தவனைப் போல் படுத்து கொண்டான் தரணி. அப்பொழுது கரடி அங்கு வந்து சேர்ந்தது. படுத்திருந்தவனை உண்பதற்காக அருகில் வந்த கரடி கீழே விழுந்து கிடந்தவன் காதருகே சென்று முகர்ந்து பார்த்தது. கரடி தரணியை முகர்ந்து பார்த்ததை மேலேயிருந்து பார்த்த நித்தின், கரடி தரணியிடம் ஏதோ சொல்கிறது என்று தவறுதலாக புரிந்து கொண்டான். பிறகு அவன் இறந்தவன் என்று முடிவு செய்து அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டது கரடி. உடனே நித்தின் கரடி செல்வதை மரத்தின் மேலிருந்து பார்த்தவாறு கீழே இறங்கி வந்து தரணியை எழுப்பினான். நண்பா, கரடி சென்றுவிட்டது, இனி நீ எழு, நாம் தப்பிவிட்டோம் என்று நித்தின் கூறினான். தரணியும் எழுந்து தன் யோசனை வெற்றியடைந்ததை எண்ணி நிம்மதியடைந்தான். உடனே எழுந்து அமர்ந்து பெருமூச்சு விட்டான். உடனே நித்தின் தரணியிடம், கரடி உன் காதில் என்ன ரகசியம் சொன்னது என்று கேட்டான். அதற்கு தரணி, ஆபத்தில் உதவாத நண்பனை என்றுமே நம்பாதே என்று சொல்லிவிட்டு போனது என்றான். அதை கேட்டதும் தன் சுயநல புத்தியை எண்ணி நொந்து வெம்பினான் நித்தின். தரணியோ, இனிமேல் நம் நட்பு நீடிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு தனியே வீட்டிற்கு நடந்து சென்றான். நீதி. ஆபத்தில் உதவாத நட்பு நட்பே இல்லை. கூடா நட்பு கேடு விளைவிக்கும். நன்றி.